வெற்றி வெற்றி ஓபிஎஸ் மாபெரும் வெற்றி அதிர்ச்சியில் எடப்பாடி. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவிலே ஒரு காலத்திலே மிக மிக உயரிய பொறுப்பிலே இருந்தவர் தான் நமது ஓபிஎஸ் அவர்கள். அப்படி அதிமுக இருக்கக்கூடிய சமயத்தில் மிகப்பெரிய ஒரு மனிதராக பார்க்கப்பட்டார். இன்றுமே மிகப்பெரிய ஒரு மனிதராகத்தான் பார்க்கப்படுகிறார். அரசியலை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் இருக்கக்கூடிய மரியாதை மற்ற நபர்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி ஆகும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் அவர்களுக்கு கொஞ்சம் பின்தங்கிய ஒரு சூழ்நிலை என்பது நிலவிக் கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு புறத்திலே பாஜகவை நம்பி ஏகப்பட்ட வேலைகளை பார்த்தார். பாஜகவும் தற்போது கைவிட்டு விடுமா அப்படிங்கிற பயம் என்பது ஓபிஎஸ்க்கு இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு புறத்திலே சட்ட போராட்டம் என்பது நடத்தி கொண்டிருந்தார். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் கிடையாது, இரட்டை இலை சின்னம் எடப்பாடிக்கு கொடுக்க கூடாது, நாங்களும் அதிமுகவினர் தான், எங்களுக்கும் உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லி சட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார் ஓபிஎஸ் அவர்கள். அதிலுமே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த தோல்விகள் என்பது வந்து கொண்டிருந்தது. ஆனால் நேற்றைய தினம் தீர்ப்பு என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் ஓபிஎஸ்க்கு சற்று ஆதரவாகவும் இருக்கிறது அப்படின்னு கூட. என்ன தீர்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்பவர் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு 2 நாட்கள் வழக்குகள் தொடுத்திருந்தாங்க. அந்த வழக்குகள் நீதிமன்றத்திலே நிலுவையிலே போய்கொண்டிருந்தது. அந்த வழக்கிலே பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் 14 நாட்களுக்குள் முடிவுகளை எடுக்க வேண்டும், அதாவது எங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றங்கள் உத்தரவு போட்டிருந்தாங்க. அடிப்படையில் தான் இரட்டை இலை சின்னம் அதே போல பொதுச் செயலாளர் வழக்கு இந்த இரண்டையுமே சேர்த்து எழுத்துப்பூர்வமான வாதங்களை ஓபிஎஸ் தரப்பு, எடப்பாடி பழனிசாமி தரப்பு பிளஸ் சூரியமூர்த்தி, நமது புகழேந்தி அவர்கள் மூலமாக எழுத்துப்பூர்வமான வாதங்களையும் வாங்கியிருந்தார். ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் தான் அனைத்து முடிவுகளை எடுப்பாங்க. கூடிய ஆதாரங்கள் என்ன? எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர், ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் கிடையாது அப்படின்னு சொல்லி அதிமுகவிலே தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாகத்தான் ஆதாரங்கள் என்பது இருக்கிறது. அப்ப தேர்தல் ஆணையம் எடுக்கக்கூடிய முடிவு யாருக்கு சாதகமாக இருக்கும்? அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் அதற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில எடப்பாடி பழனிசாமி தரப்பே ஒரு வழக்கை தொடுக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் முடிவுகளை எடுக்கக்கூடாது, இறுதி முடிவை எடுக்கக்கூடாது, வழக்குகள் இங்கே நிலுவையில் இருக்கக்கூடிய சமயத்தில் தேர்தல் ஆணையம் எப்படி முடிவுகளை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி வழக்குகள் தொடுக்கிறாங்க. அந்த வழக்கை விசாரித்து பார்த்த சென்னை உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் இந்த வழக்கை முடிவுகள் எடுப்பதற்கு இடைக்கால தடை என்பது விதிச்சிருக்காங்க. அப்ப இடைக்கால தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கூடிய இந்த சூழலில் நீதிமன்றத்தின் தீர்ப்பு வெளிவந்த பிறகு தேர்தல் ஆணையம் முடிவுகளை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற அறிவிப்பும் தீர்ப்பாக வெளிவந்திருக்கிறது. அப்ப நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தீர்ப்புகள் இந்த முறை எப்படியும் ஓபிஎஸ்க்கு சாதகமாக வரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது. ஏன்னா ஓபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர்கள் பூராமே அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பொதுச்செயலாளர் வழக்கில் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் ஓபிஎஸ்க்கு ஆதரவாகவும் தீர்ப்புகள் வரும், எழுதி வச்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.